வணக்கம் மக்களே. இது என்ன வீடியோ? ரீசெண்டாக சென்னை மரத்தான், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை மரத்தான் 5 ஜனவரி 5th ஜனவரி நடந்தது இல்லையா? அதை பற்றி நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் 10 கிலோமீட்டர் ரேஸில். அந்த ஈவெண்ட் பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எப்படி நடந்ததுங்கிறது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ ஒரு ஜஸ்ட் ஐ வாண்ட் இன்டு டு ஷேர் தட். ஸோ அதனால் ஐ வாண்ட் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஸ்மால் வீடியோ. இந்த ஈவெண்ட் எவ்ரி ஃபஸ்ட்டு சண்டே வரும் ஜனவரி, அதாவது இந்த நியூ இயரில் ஃபஸ்ட்டு சண்டே திஸ் ஈவெண்ட் வருது. இது கண்டக்டட் பை சென்னை ரன்னர்ஸுங்கிற குரூப், ஃப்ரெஷ் ஒர்க் ஸ்பான்சர்டு. நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். அதான் மரத்தான் பேர் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை மரத்தான் வரும். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 3-4 months முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும், மேபி 6 months முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும். டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், ஃபுல் மரத்தான், மைல், 32 மைலர்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் பார்ட்டிசிபேட் 10 கிலோமீட்டர். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, பிக்கஸ்ட் இஸ் இந்தியாஸ் செகண்ட் பிக்கஸ்ட்னு அந்த, இஃப் ஐம் நாட் ராங், இஃப் ஐம் ரைட் தான். ஸோ க்ரௌட் அரவுண்ட் 15,000 to 20,000 வில் பி தேர். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மரத்தான். ஸோ அதனால் என்ன, எப்படி ஜென்ரலில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் மற்ற மரத்தாலும் எப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கேயே வில் கம் அண்ட் ஃபினிஷ் இட் இல்லையா? இங்கே எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டிங், டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இந்த க்ரௌடை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக 10 கிலோமீட்டர்ஸ் வேறு இடத்துல, இந்த தடவை வந்து நேப்பியர் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துலேயே தெர் இஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தி ஃபினிஷ் இட். 21 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ தே வில் நாட் கம் பேக் டு சேம் பிளேஸ் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த க்ரௌடை சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ளிட் த க்ரௌடு இது பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அவங்க எல்லோரும் வந்து ஒரே இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு திஸ் இஸ் இந்த ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதாவது 10 கிலோமீட்டர்ஸ் எங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அதே இடத்துல வந்து 21 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மரத்தில் அங்கே ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க. டோட்டலி வெவ்வேறு பிளேஸ், ஆக்சுவலி டோட்டலி செப்பரேட்டட். ஏன்னா அந்த எண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெல் பி A to B அரேஞ்ச் பண்ணி ஃபுட்ஸ் ஆர் கிவன். ஸோ அதனால் அப்போ எல்லோரும் ஃபினிஷ் பண்ணி வந்தால் ஓவர் க்ரௌடட் ஆகிட்டு தே மேக் இட் அஸ். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணதுனால க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணலான்னு இது ஒரு மெயின் ஐடியா. ஸோ நல்லா இட்ஸ் வாஸ் எக்ஸலண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸலண்ட்டாக தேவ் டன் இட். இந்த ஸ்பான்சர்ஸ் குடோஸ் டு தி இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, இது எவ்ரி ஒரு சொன்ன மாதிரி தெல் பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனோடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சில பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சில ரன்னர் குரூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ யூ கேன் செலக்ட் ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது. ஸோ தர் இஸ் யூ கேன் 10 கிலோமீட்டர், 21. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் சர்வியா எவர் ஜென்ரலி எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரன் பண்ணி ஜஸ்ட் சி யுவர் ஃபிட்னஸ். ஒரு மேரத்தான் போகிறீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன மோட்டிவேஷன், இதில் நம்ம தனியாக நம்மளே ரோடில் போகிறதுக்கும் ஈவெண்ட்டில் போகிறதுக்கு என்னன்னா, தெர் இஸ் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். என்னென்னா வில் கெட் அவங்க லோகோ போட்ட டிஷர்ட், ஃபினிஷிங் மெடல். இட்ஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்ஸ் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் மோட்டிவேட்ஸ். அதனால் அது கேன் அதுவும் குரூப்பாக போகிறீங்க. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாகில் போய் பாருங்கள், சென்னை மரத்தான்ஸ்லாம் இட் பி நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாம் குரூப்பாக போடுறப்போ இன்னும் நமக்கு பூஸ்ட் ஆகும் ரன்னிங்க்கு. அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பீச் ஓரமாக தான் இருக்கும். விசிஆர் இல்லைன்னா அந்த பெசன் நகர் அந்த பீச் ஓரமாக தான் அந்த ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்ஸு. மார்னிங் இட் ஸ்டார்ட்ஸ் 5:30, 4 ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ஃபுல் மேரத்தான் 42 அதெல்லாம் வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆஃப் மரத்தான் அதாவது 21 கிலோமீட்டர்ஸ்லாம் 4:35 ஸ்டார்ட் ஆகிடும். 10 கிலோமீட்டர்ஸ் 5:30 ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ½ an hour கேப்பில். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸோ சில்லுன்னு மார்னிங் அது ஜனவரி கிளைமேட்டில் இட் வில் பி வெரி நைஸ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா வில் பி அரவுண்ட், இந்த தடவை ஐ திங்க் இட் இஸ் 1,200, 400 சம்திங். எல்லாமே இதில் டிஷர்ட்டு மெடல் எல்லாமே இன்க்ளூடட். அப்புறம் வந்து பிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. பிப்பில் உங்கள் நம்பர் போட்டு பிரிண்டட் நம்பர் இருக்கும்.
ஸோ அந்த அந்த நம்பர் போட்டு அந்த ரன்னர்ஸ் பார்த்துட்டு ஒரு நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அது நம்பர் அவங்க நேம் போட்டிருக்கும். அது வந்து ஒன் டே பிஃபோர் நம்ம போய் ஒரு இடத்துல அது மெயில் வரும், அஃபிஷியல் மெயில் வரும். அதில் போய் ஒரு இடத்துல போயிட்டு வி ஷுட் கலெக்ட். மோஸ்ட்லி டெக்கத்லான் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸ் இருக்குல்ல, டெக்கத்லான் அங்கே ஒரு கவுண்டர் எழுதி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு வி ஷுட் கலெக்ட். நம்ம போகணும், நம்மளோட ஆதார் கார்டு ஏதாவது ப்ரூஃப் நேம் காமிச்சிங்கன்னா நம்மளோட பிப்ஸு ஒரு செட் அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அது பிப்புன்னு சொல்லுவோம், பிப்பு அதில் நம்பர் போட்டிருக்கும். ஒரு பேக்கில் வந்து எல்லாமே இருக்கும். டிஷர்ட் அந்த இது பின் பண்ணுறதுக்கு கிளிப்பு எல்லாமே கொடுத்துருவாங்க ஒன் டே பிஃபோர். அங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் அங்கே இடத்துல. நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஷூஸ் வாங்குறது, இல்லை யூ வாண்ட் டு ஹேவ் ரன்னிங் ரிலேட்டடாக சில டிப்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சரி, நம்ம ஒன் டே பிஃபோரே கொஞ்சம் ஆகிடும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே மரத்தானுங்கிறது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இட் வில் பி ஸ்டார்ட் லைக் தட். ஸோ அலாரெலாம் வச்சுருவோம். இது எப்படின்னா குரூப்பாக போகிறப்போ இதில் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராப்ளம் கிடையாது. திங் இஸ் டு அவாய்ட் அவர் ப்ரைவேட் வெஹிக்கிள். நம்ம ஓன் வெஹிக்கிளை அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வந்து பார்க்கிங் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்க்கிங் எங்கே இருக்கும், பிகாஸ் பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது மேஜர் ஈவெண்ட்னால போலீஸ்லாம் ரோட்ஸ் பிளாக் ஆகிடும். பக்கத்தில் வரைக்கும் போக முடியாது, ஸ்டார்ட் பாயிண்ட் வரைக்கும். ஸோ டைவெர்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை என்ன அட்வான்டேஜ், வாட் இது ஆர்கனைசர்ஸ் நைஸ்லி டன் இஸ், லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்க வேர் அந்த மெட்ரோ ட்ரெயின் வாஸ் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தாங்க. மெட்ரோ ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஸ்டார்டட் ஈவன் 3 o'clock மார்னிங். 3 AM ஃபஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் they given a token where they can scan பண்ணி you can go any metro நீங்கள் எங்கே வேணால் ஏறலாம். அது மாதிரி ரிட்டர்னும் ஆல்சோ அலவுடு. ஒரு மார்னிங் 3 to 12 வரைக்கும், மத்தியானம் 12 வரைக்கும் அலவுடு அதுக்குள்ளே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா அதர்வைஸ் என்னென்னா எல்லோரும் காரு 2 wheeler எடுத்து போனால் பார்க்கிங் கிடையாது. நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜென்ரலாக என் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வி கனாட் எடுத்து போகிறது கஷ்டம். ஸோ அது சஜஸ்டட் வந்து குரூப்பாக போனீங்கன்னா ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு கேப்பில் நீங்கள் போனீங்கன்னா அட்வான்டேஜ் என்னென்னா, கேபாக போனீங்கன்னா உங்கள் பேக்ஸு எல்லாமே அது கேபில் வச்சிடலாம். ஸோ அப்படி பண்ணுறது அட்வான்டேஜ். ஸோ யூ கேன் டிரைவர் வந்து ஸ்டார்ட் பாயிண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா உங்களை நீங்கள் எடுத்து மாதிரி பேக் எல்லாம் அங்கே வச்சிடலாம். அந்த டிரைவர் கேன் கம் டு என் பாயிண்ட். நீங்கள் முடிச்சோன்னா ஏறி வந்து அது ஈஸி. அப்படி இல்லைன்னா மெட்ரோ இஸ் ஆப்ஷன், ஈஸி ஆப்ஷன். ஆர் 2 wheeler பைக் டாக்ஸி அந்த மாதிரி எடுத்துன்னு போகிறது பெஸ்ட்டு. அவாய்ட் ஓன் 2 wheeler. நான் வந்து மெட்ரோவில் தான் போனேன். நான் மெட்ரோவில் ஏறி. ஸோ மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 o'clock ஐ காட் அப், அலாரம் வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீட்டில். ஸோ அது டிஷர்ட்டு, அது வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு பாட்டிலில் வாட்டர் எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழுந்தோன்னே சப்போஸ் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் டென்ஷன் ஆகக்கூட எல்லாம் எடுத்து வச்சுட்டு எழுந்திரிச்சோடனே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் பைக் டாக்ஸி புக் பண்ணேன் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ 3:30 குட் ஆக்சுவலி அந்த 4 o'clock புக் பண்ண அவர் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அவருக்கும் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அவர் கேட்டார் என்ன நடக்குதுன்னு. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண. அவருக்கும் கொஞ்சம் பைக்கில் போகிறப்பயே அவருக்கும் அந்த பைக் எடுத்து அந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, பைக் எடுத்து வந்து அந்த பைக் டாக்ஸி அந்த ப்ரோக்கும் வந்து என்ன நடக்குது காமிச்சேன். ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகிறப்போ அந்த 3-4 மணிக்கு வெறும் ரோட்டில் ஏதாவது அதே, பிகாஸ் இந்த இடம் ஆரஞ்சு டிஷர்ட்னால ரோட்டில் சென்னையில் எங்கே நீங்கள் போனாலும் ஆரஞ்சு டிஷர்ட்டில் எல்லாருமே போயின்ட்டுருக்காங்க. ஸோ ஐ டோல்ட் திஸ் மேஜர் ஈவெண்ட்டு நடக்குதுன்னு. ஸோ அப்புறம் மெட்ரோவில் ட்ராப் பண்ண சொன்னேன், ட்ராப் பண்ணார். தென் அங்கேருந்து ஏறி மெட்ரோ போய் இறங்கணும். கரெக்டாக இட் இஸ் 4:40 இருக்கும். இப்போ ஐ ரீச் தட் மெட்ரோ நியர் டு தட் நேப்பியர் பீச்சில் ஸ்டார்ட் ஆனது. அங்கே வந்து ரீச் தட். ஸோ அங்கே ரீச் பண்ணோன்னா அங்கேருந்து ஒரு 1.5 kilometer வாக். அந்த கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோவிலேருந்து நேப்பியர் பிரிட்ஜ் வந்து இட் இஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து ஒரு 1.5 kilometers. ஸோ 1.5 kilometers வாக் பண்ணிங்கன்னா அங்கேயே மெட்ரோலேயே கஜகஜம் 4 o'clock மெட்ரோ நமக்கு ரோட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபுல்லி ட்ரெயின் ஃபுல்லாக இட் இஸ் ஆரஞ்சு டிஷர்ட் போட்டு எவ்ரிபடி இஸ் வார்மிங் அப் பண்ணிவிட்டு ட்ரெயின்லேயே எல்லாருமே வெரி எந்தூசியாஸ்டிக்காக எல்லாம் கிளம்பிட்டாங்க காலையில். ஸோ அங்கே எஸ்டேட் மெட்ரோ இறங்கினோன்னு பார்த்தா கும்பல் அப்படியே வெளில வந்துனே இருக்காங்க.
டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வராங்க, டூ வீலரில் வராங்க, டாக்ஸி வந்து நிறைய பேர் ட்ராப் பண்ணுது, ஒரு சில பேர் கேபில் வந்திருக்காங்க, வேனில் வந்திருக்காங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஆஃப் கம். ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் ஓவர் க்ரௌடடாக இருக்கிறதுனால பெட்டர். ஏன்னா ஸ்டார்ட் பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 10 ரோவுக்குள்ளே போய் நின்னா தான் எல்லோரும் இந்த 5 மணிக்கு ஃப்ளாக் கட் பண்ணோடனே நம்ம வந்து போகிறது ரெடியாக இருக்கும். ஏன்னா பின்னாடி போயிட்டிங்கன்னா அந்த ஓட ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ நம்மளால் டைம் முடிக்க முடியாது. நம்ம இது டைமிங் கிடையாது, பட் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது உடனே. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஒரு கிலோமீட்டர் ஒரு க்ரௌடு ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அது சீக்கிரம் கிளம்பிட்டு அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு 5 மணிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணால் கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் பாயிண்ட் போயிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து அந்த கவுண்டர் 10, 9, 8 கவுண்டர் முடிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஐ வாஸ் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து 10 rows பின்னாடி தான் இருந்தேன். ஸோ இம்மிடியட்டாக ரன் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் பர்பஸாகி ஸ்டார்டட் ஏர்லி. நான் போய் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பாயிண்ட் போயிட்டேன். ஸோ 4:40 அது மாதிரி அந்த மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து 5 o'clock போய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ரெடி கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி 5:30. 5 o'clock போய் சேர்த்தேன். 5:30க்கு கவுண்ட் பண்ணாங்க. 10, 9, 8 0 சொன்னால் இட் இஸ் ஸ்டார்டட். ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் ரன்னிங். பெசன்ட் நகர் ரூட்லாம் போயிட்டு இட் இஸ் கம் பேக் டு சேம் பிளேஸ். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ரோட் டைவர்ட் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு. ஸோ டுக் மீ 1 hour 4 minutes. ஜென்ரலாக என்னோடய டைம் வந்து 1 hour 10 minutes 11 minutes ஆகும். ஒரு 5 minutes முன்னாடி கம்ப்ளீட்டட். வாஸ் ஹாப்பி வித் தட். முடிஞ்சு உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு அந்த இந்த எண்டு முடித்தோடனே அந்த ஃபினிஷிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபினிஷ் போட்ட இடத்துல உள்ளே போனோடனே மெடல்ஸ் உடனே கையில் மெடல்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு அப்படி உள்ளே போனோடனே ஃபுட் வேறு தேர் எக்ஸலண்ட் ஃபுட். ஏன்னா A to Bலேருந்து நிறைய ஸ்டால்ஸ் இதில் எதுவும் ப்ராப்ளமே கிடையாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 stalls இருக்கும். ஸோ அது கிவ் த பிரேக்ஃபாஸ்ட். இப்போது கேன் ஹேவ் த பிரேக்ஃபாஸ்ட் தேர் அன்லிமிட்டெட். எனி நம்பர் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி, பொங்கல், டீ, காஃபி, ஸ்வீட்டு அன்லிமிட்டெட். சாப்பிட்டுட்டு தென் தர் இஸ் அ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது 10 kilometer கம்ப்ளீட்டட் அப்படின்னு பேனரில் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் நின்று செல்ஃபி எடுக்கலாம். இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்திருக்கிறவங்க யாராவது கேமரா கொடுத்தா இது டேக் அதை எடுத்துகிட்டு தென் ஸ்லோலி அந்த ஸோ ஐ ரீச் 5:30 ஆரம்பித்தேன் இல்லையா, 6:30 6:40க்கு ஐ ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ஸ்லோவாக மெடல் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ இட் வாஸ் அரௌண்ட் 7:30 ஸ்டார்ட் பண்ணி அகெயின் சேம் மெட்ரோ ரூட்டில் கிளம்பி ரீச் ஆகி கேம் ஹோம். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் டு இது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நமக்கு வந்து அந்த இது கும்பலோட எனி ஈவெண்ட், நாட் ஓன்லி ரன்னிங், எனி ஈவெண்ட் நம்ம வந்து இட் கேன் பி சிங்கிங், இட் கேன் பி எ வாக்கிங், ஆர் இட் கேன் பி எனி கேம். ஸோ ஒரு குரூப்பாக பண்ணுறப்போ ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இதே ரன்னிங் நம்ம கேன் டூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்மளே நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே ஓடலாம். பட் என்னென்னா திஸ் இஸ் கிவ்ஸ் அ குரூப் எக்ஸ்பீரியன்ஸ்னால நல்லா. ஸோ திஸ் இஸ் வாட் I encourage you all to start doing some physical exercise. நீங்கள் ரன்னிங் இல்லாட்டி வாக்கிங் பண்ணுங்கள். ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸில் கலந்துக்குங்க. ஸோ தோ இட்ஸ் 1000 nowadays ஃபீஸ் லிட்டில் இன்க்ரீஸ். இட் வாஸ் ஸ்டார்டட் 600 700 இருந்து இப்படி ஸ்லோலி 1000 1200 1400 வரைக்கும் போயிடுது. பட் ஒன் டைம் ஒன்ஸ் இன் அ இயர் ஓகே ஃபார் அஸ். அது முடிச்சுட்டு வரப்போ நமக்கே ஒரு மோட்டிவேஷன், நமக்கு மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்குது. ஸோ I encourage you all to do that. And இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். this is one of the I wanted to speak about my experience on that day. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி I want to post more இது மாதிரி வீடியோஸ் வேறு எனக்கு it will be a practice for me also. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த கேட்டிங்களோ ஜஸ்ட் யூ கேன் give a like and just put some comment. எப்படி இருந்தது நம்ம the way I narrated நல்லா இருந்தாங்க ஜஸ்ட் கனெக்ட். தேங்க்யூ.